அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதி சுரேஷ் கிட்ட நன்றி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சுரேஷ் வந்து ராஜலக்ஷ்மி அத்தை பேச்சை கேட்காம இங்கே வந்து என்னை பற்றி யோசிச்சு காலேஜில் வந்து என்னை கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு தன்னுடைய ரூமில் யோசனை பண்ணுறாங்க அழகுமதி. அந்த சமயம் சுரேஷ் தன்னுடைய ரூமுக்கு வராரு. தங்கராஜ் மாமா சொன்ன மாதிரியே இங்கே அழகுமதி கிட்ட ரொம்ப பொறுமையாக பேசணும். அது மட்டும் இல்லாமல் அழகுமதி இப்போ எந்த நிலமையில இருக்காங்கன்னே தெரியல. நான் பேசினா புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கும்போது அங்கே சுரேஷ் வந்த உடனே அழகுமதி சுரேஷ் கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன, நான் தான் அழகுமதி கிட்ட பேசணும்னு நினச்சேன், ஆனால் அழகுமதி என்கிட்ட வந்து பேசுகிறாளே அப்படின்னு சுரேஷ் யோசிக்கிறாரு. என்ன அழகுமதி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்ககிட்ட நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் காலேஜுக்கு வந்து என்னை கூப்பிட்டு வந்தீங்க. என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ரொம்ப மனசு வேதனையோடு இருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை பார்க்குறதுக்காக உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு காலேஜுக்கு வந்தீங்க. அதனால தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு இவ்வளோ நேரம் நீங்கள் வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பரவாயில்ல, உனக்கு இப்படி கண்டிப்பாக இந்த வேலையை நல்லபடியாக செய்வேன்னு நினச்சேன். வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. இருந்தாலும் மலரணி சொன்ன உடனே நானும் யோசித்து பார்த்தேன். நீ என்னுடைய மனைவி. நீ வந்து கஷ்டப்படும் போது என்னால் இப்படி பொறுமையாக இருக்க முடியும்? என் வேலை எனக்கு ரொம்ப முக்கியம்தான். இருந்தாலும் நீ அதை விட எனக்கு ரொம்பவே முக்கியம். அதனால தான் நான் வந்து உடனே உன்னை பார்க்குறதுக்காக வந்தேன், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லும்போது அழகுமதி மெதுவாக சுரேஷை பார்க்குறாங்க. உண்மையாகவே சுரேஷ் தான் பேசுகிறாரா? ஏன்னா இத்தனை நாள் என்னை புரிஞ்சுக்காம எவ்வளவோ பிரச்சனை செஞ்சார். ராஜலக்ஷ்மி அத்தை பேச்சை கேட்டு உண்மை என்னென்னு புரிஞ்சுக்காம நான் என் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு வேற சொன்னார். இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொன்ன சுரேஷ் இன்னைக்கு எனக்காக பேசுகிறாரா அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் சுரேஷ், எனக்கு இந்த வேலை கிடச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். நிரந்தரமாக இந்த வேலை எனக்கு இருக்கும்னு நினச்சேன். அப்படி இல்லைனாலும் எப்பயும் போல் அந்த காலேஜுக்கு போகணும், என் வேலையை பார்க்கணுன்னு ரொம்ப சந்தோஷமாக அன்னைக்கு கிளம்பி போனேன். ஆனால் இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, உன்னுடைய திறமைக்காக உனக்கு இதை விட பெரிய வேலை கிடைக்க தான் போகுது. அவங்க உன்னை புரிஞ்சுக்கலன்னா நீ வீட்டிலையே இருக்கணுமா என்ன? சீக்கிரமாக உனக்கு வேலை கிடைக்க தான் போகுது. உன்னுடைய திறமையை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு அழகுமதியை சுரேஷ் ரொம்ப பாராட்டி பேசுகிறாரு. என்ன, என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு சுரேஷ் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அழகுமதி பதில் பேசாமல் உடனே சரி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அழகுமதி உங்ககிட்ட பேசலான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, நாளைக்கு பேசலாமே, இன்னைக்கு எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொன்ன உடனே பரவாயில்ல, இன்னைக்கு அழகுமதி நான் பேசுகிறத கேட்கவாது செஞ்சாலே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் வந்து சந்தோஷப்படுறாரு. சரி அழகுமதி, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அழகுமதி யோசிக்கிறாங்க. நல்ல வேலை, சுரேஷ் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக இப்படிலாம் பேசுவாருன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அழகுமதி சுரேஷை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அழகுமதியும் நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல் அழகுமதி இன்னைக்கு தான் என்கிட்ட சந்தோஷமாக பேசியிருக்காங்க, அவங்க நினச்சதை பேசியிருக்காங்கன்னு சுரேஷ் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் சுரேஷ் தன்னுடைய வேலைக்கு கிளம்பும்போது இங்கே தங்கராஜ் ரொம்ப கோவமாக சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே தங்கராஜ் மாமா, என்ன இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் ரேவதியை பற்றி சொல்கிறதுக்கு தான் சுரேஷ் அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சு தங்கராஜ் மாமா அப்படின்னு கேட்கும்போது, ரேவதி தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை செய்கிறா. இப்போவே ரேவதியை உங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியும், ஆனாலும் நான் பொறுமையாக இருக்கேன். ரேவதி கிட்ட நீ தான் பேசி புரிய வைக்கணும். ரேவதி என்னை பற்றின உண்மையை என் அம்மா கிட்ட சொல்கிறேன்னு வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறா. ஏன் தெரியுமா? ரேவதி ராகவன் மாமா ராஜலக்ஷ்மியை பற்றி என்கிட்ட பேசின உண்மையை சொன்னதால் இப்போ எங்கள் வீட்டில் ரேவதியால் பிரச்சனை வருது. என் அம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நீ எனக்காக பேசுவல சுரேஷ், அதனால் ரேவதிக்கிட்ட நீயே பேசி புரியவைன்னு சொல்லும்போது, மாமா இருந்தாலும் ரேவதி அக்கா அப்படி என்ன தான் சொன்னாங்க? ஏன் வந்து அத்தை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீ வீட்டுக்கு வந்து ரேவதிக்கிட்ட கேளு. ரேவதி வர வர செய்கிறது எதுவுமே சரியில்லை. நான் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் ரேவதி எங்கள் வீட்டு மருமகளாக இருந்து எனக்கே பிரச்சனை செய்கிறா அப்படின்னு சொல்லும்போது, சரி மாமா எனக்கு புரியுது, ரேவதி அக்கா கிட்ட நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சுரேஷ், எப்பயுமே உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து உனக்கு உடனே சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனைனா சுரேஷ் நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு தங்கராஜ். என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. தங்கராஜ் மாமா பேச்சை கேட்டு நானே அழகுமதி கிட்ட சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இவங்களுக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சரி வேலையை முடிச்சுட்டு ரேவதியை பார்த்து பேசலாம்
அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வேலைக்கு கிளம்புறாரு. அந்த சமயம் அழகுமதி அங்கே தன்னுடைய ரூம்லேயே இருக்காங்க. எப்பயுமே சுரேஷ் வந்து துணியெல்லாம் சரியாக எடுத்து வைக்க மாட்டேங்கிறாருன்னு பேசுகிற அழகுமதி இன்றைக்கி சுரேஷ்கிட்ட எதுவுமே பேசாமல் சுரேஷோட துணியெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்து வைக்கிறாங்க. அந்த சமயம் சுரேஷ் இதெல்லாம் பார்த்துட்டு வேலைக்கு கிளம்புறாரு. உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, என்ன சுரேஷு நீ மட்டும் வர, அழகுமதி எங்கன்னு கேட்கும்போது அழகுமதி ரூமில் ஏதோ வேலை செய்கிறாமான்னு சொல்கிறாங்க. ரூமில் அப்படி என்ன பெரிய வேலை இருக்குது? கிச்சனில் இருக்க வேலையை செஞ்சால் பரவாயில்ல, அழகுமதி வர வர எந்த வேலையும் செய்கிறதில்ல. இப்போ தான் அழகுமதி வேலைக்கு போகலையே, அப்புறம் என்ன கிச்சனில் இருக்க வேலையை சீக்கிரமாக வந்து செய்ய வேண்டியதானே. நீயும் வேலைக்கு கிளம்புற, உனக்கு காஃபி கொடுக்கணும், சாப்பாடு எடுத்து வைக்கணும், துணியெல்லாம் துவைக்கணும்னு ஏதாவது ஒரு வேலையை அழகுமதி பொறுப்பாக பார்த்துக்கிறாளா? சுரேஷு இதெல்லாம் சரியில்லை, நீ அழகுமதி கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரிம்மா, அழகுமதி இப்போ தானம்மா வேலைக்கு போகிறதில்ல, நேற்று வரைக்கும் அழகுமதி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கே வீட்டில் இருக்க வேலையை செய்யணும்னு சொன்னால் எப்படிம்மா அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க? அழகுமதி இப்போ எந்த பிரச்சனையும் செய்கிறதே இல்லையேன்னு சொல்லும்போது, என்ன சுரேஷு நீ என்ன புரிஞ்சுக்காம பேசுகிற? நீ அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது, இருந்தாலும் அழகுமதி நம்ம பேச்சை கேட்கணும் சுரேஷு. நீ எப்பயுமே அழகுமதி கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும், அப்போ தான் அழகுமதி என் பேச்சையும் கேட்பான்னு சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லும்போது உடனே அந்த சமயம் அழகுமதி வராங்க. நீங்கள் வேலைக்கு கிளம்பிட்டீங்களா, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கட்டுமான்னு சுரேஷ்கிட்ட கேட்கும்போது, அதெல்லாம் மலரணி பார்த்துப்பாங்கன்னு சொல்லும்போது, ஏன் நான் சாப்பாடு எடுத்து வச்சா சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்குறாங்க அழகுமதி. அப்படிலாம் இல்லையேன்னு சொல்லும்போது உடனே அழகுமதி காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்து சாப்பிட்டுட்டு, பார்த்தீங்களாம்மா அழகுமதி அவள் வேலையை சரியாக தான் செய்கிறா, நீங்கள் தான் அழகுமதி வேலையே செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, இருந்தாலும் உனக்காக அழகுமதி வேலை செய்கிறா சுரேஷு, ஆனால் எனக்கு காஃபி கொடுக்கலையே, எனக்கு என்ன வேணும்னு கேட்கவே இல்லையேன்னு சொல்லும்போது, ஏன்னா அழகுமதி வந்து உங்ககிட்ட பேச வரும்போது நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க, அதனால தான் அழகுமதியும் உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க. நீங்கள் அழகுமதியை புரிஞ்சுக்கோங்க, அழகுமதி உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. அம்மா வீட்டில் இனி எந்த பிரச்சனையும் வர வேண்டாமா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அழகுமதி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. நான் கிளம்புறேன் அழகுமதின்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கேருந்து கிளம்புறாரு. என்னது சுரேஷ் என்கிட்ட சொல்லிட்டு போவான், இன்னைக்கு என்ன அழகுமதி கிட்ட சொல்லிட்டு வேற கிளம்புறானே, அப்படி அழகுமதி பேசி சுரேஷோட மனசை மாற்றிட்டாளா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி இந்த டம்ளரை எடுத்து வை, அதுக்கப்புறம் இந்த துணியெல்லாம் துவைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அழகுமதி. இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராதே, சுரேஷ் வர வர நம்ம பேச்சை கேட்காம அழகுமதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் சுரேஷ் என்றைக்குமே நம்ம பேச்சை கேட்க மாட்டானே, என்ன செய்கிறது? இன்றைக்கி எல்லாருக்கும் அழகுமதியே சாப்பாடெல்லாம் செய்யட்டும், இன்றைக்கி வீட்டில் இருக்க வேலையை அழகுமதி பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு பேசாமல் ராகவியை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர்றதுக்காக மலரை வந்து அனுப்புவோம். அது மட்டும் இல்லாமல் மலரும் பாக்கியராஜும் கோயிலுக்கு போயிட்டு மெதுவாக வீட்டுக்கு வரட்டும், அப்போ தான் அழகுமதி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் தனியாக செய்வா, மலர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டா அழகுமதிக்கு அப்படின்னு புதுசாக இப்படி ஒரு யோசனையில் வந்து இருக்காங்க ராஜலக்ஷ்மி. அந்த சமயம் மலர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது, மலர் அப்படின்னு சந்தோஷமாக ராஜலக்ஷ்மி கூப்பிட்றாங்க. அத்தை என்னத்தைன்னு கேட்கும்போது, நீ பாக்கியராஜ் வந்த உடனே ராகவியை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வா, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னாலும் போயிட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க. என்ன அத்தை, என் அம்மா இங்கே வரக்கூடாது, நானும் என் அம்மாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்வீங்க, இன்றைக்கி என்னத்த புதுசாக எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம், கோயிலுக்கு போகலான்னு நீங்களே சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறாங்க. இல்லை மலரு, எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான், நீயும் வீட்டிலையே இருக்க, எங்கேயும் போகிறதில்ல, பாக்கியராஜும் உன்னை எங்கேயும் கூப்பிட்டு போகிறதில்ல, அதான் நீ எங்கள் வீட்டை மூத்த மருமக, நீ சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும், உன்னை நாங்கள் தானே நல்லா பார்த்துக்கணும், எவ்வளோ நாள் நீ தனியாகவே இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்ய முடியும், அதான் உனக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன், பாக்கியராஜ் வந்த உடனே ராகவியை கூப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அப்படியே உன்னுடைய தம்பி அம்மா எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வா, கார்த்திக் வேற கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்க தான் நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்காங்க, நீ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா, நீ கார்த்தியோட அக்கா தானே, பொறுப்பா எப்போ வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்படின்னு பொறுப்பா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதனால் நீ போயிட்டு வந்துடுன்னு சொல்லும்போது, அத்தை உண்மையாகவே நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாமா, இத்தனை வருஷம் ஆகுது, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு சொல்வீங்க, ஆனால் இப்போ கோயிலுக்கு போகலாம், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறீங்களே, என் பிறந்தநாளைக்கு கூட கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னப்போ நீங்கள் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்களேன்னு சொல்லும்போது,
அப்ப நீ மட்டும்தான் இந்த வீட்ல இருக்க வேலைய செய்வ. இப்ப அழகுமதியும் இந்த வீட்டு மருமகளா இருக்கா. அழகுமதி அப்ப வேலைக்கு போயிட்டு இருந்தா. ஆனா இப்ப அழகுமதி வேலைக்கு போகல. அதுக்கப்புறம் என்ன? நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனா வீட்ல இருக்க வேலையெல்லாம் அழகுமதி செய்ய மாட்டாளா? அப்படின்னு ராஜலட்சுமி சொல்லும்போது, அப்ப அழகுமதி தனியா இந்த வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்யணுன்றதுக்காக தான் ராஜலட்சுமி அத்தை என்ன பாராட்டுற மாரி பேசுறாங்க. அதே மாதிரி எங்க அம்மா வீட்டுக்கு போகணும், நீ வீட்ல இருக்க வேலைய செய்ய வேண்டான்னு பேசுறாங்களா? இந்த உண்மை தெரியாம நானும் இவ்ளோ நேரம் சந்தோஷமா இருந்தனே! அப்படின்னு மலர் வந்து யோசிக்கிறாங்க. உடனே மலர் சொல்றாங்க, "பரவால்ல அத்த. என் அம்மாகிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். என் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்ப என்னன்னு பேசிக்கிறேன் அத்த. நீங்க இப்படிலாம் பேசுனது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் அழகுமதி எப்படி தனியா வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்வாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயம் பாக்யராஜ் வீட்டுக்கு வராரு. "பாக்யராஜ், மலர் வர வர என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா பாரு. நீ மலர கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. அப்படியே மலரோட அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியாம்மா? மலர், அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல. நீ முதல்ல கிளம்பு. எங்கேயுமே உன்னை கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன். இப்போ அம்மாவே நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நம்ம வெளியில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு வரலாம். கண்டிப்பாக அம்மா கேள்வி கேட்கவே மாட்டாங்க." அவங்களே சொன்னதுக்கப்புறம் ஏன் மலர் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, "அதெல்லாம் வேண்டாம் பாக்யராஜ். ராஜலட்சுமி அத்தை எதுக்காக பேசுகிறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். இந்த உண்மையை சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் நீ எனக்கு புரிய வைக்க வேண்டாம். முதல்ல கிளம்பு. நம்ம ராகவியை கூப்பிட்டு போயிட்டு வருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொன்னதால் வேற வழி இல்லாமல் மலர் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் ராஜலட்சுமி நினச்ச மாதிரியே பாக்யராஜ் இங்கே வந்து அ மலர்கிட்ட பேசி புரிய வச்சு அங்கேருந்து கூப்பிட்டு போறாரு. இங்க மலர் வந்து அழகுமதி கிட்ட சொல்றாங்க, அழகுமதி, நான் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துருவேன். வீட்ல நெறைய வேலை இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் நாம தான் செய்யணுமான்னு யோசிக்காதீங்க. நான் வந்து எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைப்பேன். நானே சமைச்சு குடுக்குறேன். நீங்க கவலைப்படாம உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்கன்னு" சொல்றாங்க மலர். உடனே, "இல்ல மலர் அக்கா, நீங்க மெதுவா வாங்க. நானே சமைச்சு குடுக்குறேன். அவ்வளவுதானே. நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மா, தம்பிகிட்ட பேசிட்டு மெதுவா வீட்டுக்கு வந்தா போதும். நான் வீட்ல இருக்க வேலையெல்லாம் பொறுப்பா பார்த்துப்பேன்னு" சொல்றாங்க அழகுமதி. மலர் வந்து அழகுமதி கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ராஜலட்சுமி உடனே அழகுமதி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. "அழகுமதி, காஃபி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. "அத்தை, இப்பவே எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு அழகுமதி காஃபி எடுத்துட்டு வந்து தராங்க. அதுக்கப்புறம் அழகுமதி, "ரொம்ப கால் வலிக்குது. தைலம் போட்டு விடு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அழகுமதி தைலம் எடுத்துட்டு வராங்க. இப்படி ஒவ்வொரு வேலையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. "அழகுமதி, தண்ணி எடுத்துட்டு வரியா?" அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை, தண்ணியெல்லாம் உங்க ரூம்லயே இருக்குதே. நீங்க எடுத்துக்கலாமேன்னு" சொல்லும்போது, இதே மலர்கிட்ட சொல்லியிருந்தா உடனே வந்து தண்ணி எடுத்து குடுத்துருப்பா. "நீ என்ன இப்படி எதிர்த்து பேசுறன்னு" சொல்லும்போது, "நானே வந்து எடுத்து குடுக்குறேன்னு" சொல்லிட்டு தண்ணிய எடுத்து குடுக்குறாங்க. உடனே இங்க வந்து அழகுமதி வந்து சொல்றாங்க, "இப்படி எல்லா வேலையவும் மலரக்கா செய்றதுனால தான், இப்ப நானும் இந்த வேலைய செய்யணும்னு நெனைக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அழகுமதி வந்து, "இப்படி இவங்க ஒவ்வொரு வேலையா சொல்லிக்கிட்டே இருந்தா, எப்படி நான் சமைக்க முடியும்? எப்படி கிச்சன்ல இருக்க வேலைய பார்க்க முடியும்? இந்த துணியெல்லாம் வேற துவைக்கணுமே!" இப்பதான் மலரக்காவும் பாக்யராஜும் சந்தோஷமா கிளம்பியிருக்காங்க. இப்பவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணா அதெல்லாம் சரியா இருக்காது. நம்ம எப்படியாவது இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு துணியெல்லாம் துவைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, "ரொம்ப நேரம் ஆயிருச்சு. நான் இப்படி நெறைய வேலை செஞ்சதே இல்ல" அப்படின்னு. அங்க எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் செய்யணும். ஆனா மலரக்கா மாதிரி விதவிதமா சமைச்சு குடுக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவங்க கேட்ட மாதிரி சமைச்சு குடுத்துடணும். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்யும்போது, உடனே கிச்சனுக்கு வந்த ராஜலட்சுமி சொல்றாங்க, "என்ன அழகுமதி, வேலையெல்லாம் ரொம்ப சரியா செய்றியா? ஆமா, இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்ய போறேன்னு?" கேட்கும்போது, மலரக்கா எல்லாருக்கும் விதவிதமா சமைச்சு குடுப்பாங்க. எனக்கு அப்படியெல்லாம் சமைக்க தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சு குடுக்குறேன்னு சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாது. மலர் எப்படி விதவிதமா சமைச்சு குடுப்பாளோ, நாங்க கேட்குற சாப்பாட உடனே சமைச்சு குடுப்பாளோ, அதே மாதிரி தான் நீயும் செய்யணும். நீ வீட்ல தானே இருக்க. வேலைக்கு போகும்போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவ. எனக்கு நெறைய வேலை இருக்கு. காலேஜ்ல இருக்க வேலைய நான் வீட்ல செய்ய போறேன்னு சொல்லுவ. இப்ப எந்த வேலையும் இல்ல. ஆனா மலர் வீட்ல இல்லன உடனே உன்னால இந்த வேலைய செய்ய முடியலையா? இப்ப புரியுதா? எங்க மூத்த மருமக மலர் எவ்வளோ புத்திசாலித்தனமா, எவ்வளோ திறமையா இந்த வீட்ல உள்ள எல்லா வேலையும் பொறுப்பா பார்த்துக்கிறான்னு. உன்னால இந்த வேலையவே செய்ய முடியல. நீ எல்லாம் இந்த வீட்டு மருமகன்னு நான் சொந்தக்காரங்க கிட்டயும், அக்கம் பக்கத்துல உள்ளவங்ககிட்டயும் சொன்னா எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமா? உனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாம, அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த? உங்க அம்மா இந்த வேலையெல்லாம் சொல்லிக் குடுக்கலையான்னு?" கேட்கும்போது, "அத்தை, இதே மாதிரி தான் பேசுனீங்க.
நீங்கள் இப்படி பேசினதால தான் நானும் எதிர்த்து பேசினேன், பிரச்சனை வந்தது. மறுபடியும் ஏன் அத்தை, நான் வேலை செய்யலைனா என்னை பற்றி மட்டும் பேசுங்க. என் அப்பாவும் அம்மாவும் நீ நல்லா சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா படிக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. என் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் தான் சமைச்சு கொடுப்பேன். ஆனால் நீங்கள் நான் சமைச்சு கொடுத்தா சாப்பாடெல்லாம் சரியில்லை, ருசியாக இல்லைன்னு சொல்லி தேவையில்லாமல் பேசுகிறீங்க. அத்தை, எனக்கு என்ன தெரியுமோ நான் சமைச்சு கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. எதுக்கு என் அப்பா அம்மாவை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது நான் சரியாக தான் பேசுகிறேன். ரேவதியை பார்த்தல, இங்கே தங்கராஜ் மாப்பிள்ளை வீட்டில் ரேவதி எல்லா வேலையும் பொறுப்பாக பார்த்துப்பா. அவங்க யாரும் வேலைக்கு போகணும்னு நினைக்கல. அதே மாதிரி ரேவதி பொறுப்பாக தன்னுடைய வேலையை பார்க்கறதுனால தங்கராஜ் மாப்பிள்ளையும் ரேவதியை நல்லா பார்த்துக்கிறாரு. ஆனால் நீ அப்படி இல்லையே. இந்த வேலையை கூட செய்ய முடியாமல் எதிர்த்து பேச மட்டும் தெரியுது. வீட்டில் உன்னால் பிரச்சனை மட்டும்தான் வருது. என் பையன் சுரேஷ் நீ செய்கிற பிரச்சனையால் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தானே தெரியும். அதெல்லாம் இப்போ பேசினாலும் நீ புரிஞ்சிக்க மாட்ட. எனக்கு தெரியாது. வீட்டில் எல்லாரும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அழகுமதி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, நான் எப்படி சமைக்கணும்னு தெரியலம்மா, நீங்கள் தாம்மா சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன சமைக்க போகிற அழகுமதின்னு கேட்குறாங்க. அழகுமதி சொன்ன உடனே அவங்க அம்மா என்னென்ன சொல்கிறாங்களோ ஒவ்வொன்றையும் அழகுமதி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அழகுமதி, நான் இவ்வளோ சமைச்சதே இல்லைம்மான்னு சொல்லும்போது, இப்போ நீ உன்னுடைய மாமியார் வீட்டில் இருக்க, அவங்க பேச்சை கேட்டு இதெல்லாம் சமைச்சு கொடு, அப்போ தான் நல்ல பேர் வாங்க முடியும். நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிற மாதிரியே இந்த வேலையெல்லாம் செய் அழகுமதி. அதான் நீ காலேஜுக்கு போகலல்ல இப்போ, அதனால் அவங்க பேச்சை கேட்டு வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்த்துக்கோ. மலரை அவங்க பாராட்டி பேசுகிறாங்க, அதே மாதிரி நீயும் நல்ல பேர் வாங்கணும். உனக்கும் நிறைய திறமை இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்த சாப்பாடை சாப்பிட்றவங்க எல்லாரும் உன்னை பாராட்டி பேசணும், அப்போ தான் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறாங்க அழகுமதியோட அம்மா. உடனே அழகுமதி யோசிக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் என் அப்பா அம்மாவை ராஜலக்ஷ்மி கேள்வி கேட்குறாங்க. அதனால் இன்றைக்கி அம்மா பேச்சை கேட்டு நல்லபடியாக சமைச்சு கொடுக்கணும்னு நினச்சிட்டு அங்கே கிச்சனில் இருக்க வேலையை அவ்வளோ பொறுப்பாக அக்கறையாக அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அழகுமதி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்றைக்கும் இல்லாமல் அழகுமதி மலரை விட ரொம்ப நல்லா விதவிதமாக சமைச்சு வைக்கிறாங்க. சுரேஷ் வீட்டுக்கு வந்த உடனே, என்னம்மா சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டிங்களா? இப்போவே வந்து சாப்பிடணும் போல தோணுதே அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அழகுமதி தான் கிச்சனில் சமைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுறியான்னு கேட்குறாங்க. என்னது, அழகுமதி சமைக்கிறாளா? வீட்டுக்கு வரும்போதே நல்ல வாசனையாக இருக்குமா, சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குன்னு தோணுது. ஏம்மா அழகுமதி சமைக்கிறான்னு எனக்கு தெரியாது, மலரணி தான் சமைக்கிறாங்கன்னு நினச்சேன். உண்மையாகவே அழகுமதி தான் சமைக்கிறாளான்னு கிச்சனில் வந்து பார்க்குறாரு சுரேஷ். அப்போ அழகுமதிக்கு ரொம்ப நல்லா சமைக்க தெரியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு சுரேஷ். அழகுமதி எப்படி சமைக்கிறான்னு தெரியல, ஆனால் அழகுமதியை இன்னைக்கு பாராட்டி பேசணும், அப்போ தான் அழகுமதி சந்தோஷப்படுவா அப்படின்னு சுரேஷ் யோசிக்கும்போது வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வராங்க. ராஜலக்ஷ்மி, மலர் எங்க, பாக்கியராஜ் எங்கன்னு கேட்கும்போது அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, மலர் சீக்கிரமாக வந்துடுவாங்க, ஆனால் இன்னைக்கு அழகுமதி தான் சமைச்சிருக்கான்னு சொன்ன உடனே, ஏன் ராஜலக்ஷ்மி, நீயாவது அழகுமதிக்கு உதவி செய்யலாமே அப்படின்னு ராகவன் கேள்வி கேட்குறாரு. அழகுமதி தனியாக இவ்வளோ வேலையை எப்படி செய்ய முடியும்னு சொல்லும்போது, என்ன நீங்கள், என்னால் ரொம்ப நேரம் நிற்கவே முடியாது, ரொம்ப கால் வலிக்குதுன்னு அழகுமதி கிட்ட சொன்னேன். அழகுமதி தாங்க தைலம் போட்டு விட்டா, கிச்சனில் இருக்க வேலையை நான் எப்படி செய்ய முடியும்? அழகுமதி நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அழகுமதியும் பொறுப்பாக இந்த வேலையெல்லாம் செய்ய தெரிஞ்சுக்கணும் இல்லைங்கன்னு சொல்லும்போது, சரி சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுன்னு சொல்லும்போது அழகுமதி சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அழகுமதி விதவிதமாக சமைச்சிருக்காங்கன்னு பார்த்து ராகவன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லையே அழகுமதி, நீ வீட்டில் இருக்கும்போது இவ்வளோ நல்லா ருசியாக சமைப்பியா அப்படின்னு சந்தோஷமாக பேசும்போது இங்கே வந்து சுரேஷ் சந்தோஷப்படுறாரு. ஆனால் அழகுமதிக்கு நல்ல பேர் கிடைக்கவே கூடாதுன்றதுக்காக எல்லாரும் சாப்பிட்டுட்டு அழகுமதியை பாராட்டி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ராஜலக்ஷ்மி ரொம்ப கோவமா, என்ன எல்லாரும் அழகுமதியை பாராட்டி பேசுகிறாங்க, அழகுமதி சந்தோஷப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்ன அழகுமதி, எல்லாரும் உன்னை பாராட்டி பேசுகிறாங்கன்னு சந்தோஷப்படுறியா? எனக்கு மலர் சமைச்சாதான் பிடிக்கும். நீ என்ன சாப்பாடெல்லாம் செஞ்சுருக்க, இதெல்லாம் என்னால் சாப்பிடவே முடியாது. மலர் வந்து எனக்காக சமைச்சு கொடுக்கட்டும். என்னவோ நீ ரொம்ப ருசியாக சமைச்சிருக்கேன்னு எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. அப்படி ஒன்று இந்த சாப்பாடு அவ்வளோ ருசியாக இல்லை. முதல்ல இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போ. மலர் வந்து எனக்காக சமைச்சு கொடுத்தா நான் சாப்பிட்றேன். நீ நல்லா சமைப்பேன்னு நம்பிக்கையாக உன்னை சமைக்க வச்சேன். எப்படி தான் சமைக்கிறேன்னு தெரியல. உங்கள் அம்மா கிட்ட கேட்டு வேற சமைச்சேன், ஆனாலும் இந்த வேலையை சரியாக செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசும்போது சுரேஷ் உடனே வராரு. என்னம்மா பேசுகிறீங்க? அழகுமதிக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல, அப்போ நீங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டியதானே? போனா போதுன்னு அழகுமதி தனியாகவே இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பொறுப்பாக வீடை சுத்தம் செஞ்சுருக்காங்க, துணி துவைச்சிருக்காங்க, கிச்சனில் இருக்க வேலையை செஞ்சுருக்காங்க. மலரணி இன்னைக்கு வீட்டில் இல்லை.
இந்த உண்மை உங்களுக்கு தெரியும். வேணும்னே அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு அனுப்புனதே நீங்க தான். அப்புறம் எதுக்கும்மா எப்போ பார்த்தாலும் அழகுமதி இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் சரியில்லம்மா. அதனால இன்னைக்கு நீங்க கிச்சன்ல இருக்க வேலைய செய்யுங்க. என்னதான் அழகுமதி சமைச்சாலும் உங்களுக்கு பிடிக்காது. அழகுமதி வேலை செஞ்சா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இப்படி பேசுறீங்க. அப்புறம் எதுக்கு அழகுமதி உங்களுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யணும்? உங்களுக்காக அழகுமதி தைலம் போட்டு விட்டாங்கல்ல? நீங்க சொன்ன வேலைய செஞ்சாங்கல்ல? அதுக்காகவாவது அழகுமதிய பாராட்டி பேசலாமே! நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சாப்பாடு உண்மையாவே ரொம்ப ருசியா தான் இருக்கு. நீங்க எல்லார் பேச்சும் கேட்காம அழகுமதி நல்ல பேர் வாங்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் பாராட்டி பேசுறாங்கன்னு அழகுமதி கிட்ட இவ்ளோ கோவமா பேசுறீங்க. இதெல்லாம் சரியில்லம்மா. உண்மையாவே அழகுமதி ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க. உங்களால அவங்கள பாராட்ட முடியலன்னா பரவால்ல. இப்படி தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்யாம இருக்கலாம்ல. இப்பதாம்மா புரியுது. ஏற்கனவே வீட்ல நடந்த பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். அழகுமதி இவ்ளோ பொறுமையா பேசுவாங்க, இந்த வேலையெல்லாம் செய்வாங்கன்னு நானே யோசிக்கல. அழகுமதி மனசு மாறிட்டாங்க. நம்ம எல்லாரையும் புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா நீங்க நம்ம வீட்டு மருமக அழகுமதிய புரிஞ்சுக்காம பேசுறீங்க. மறுபடியும் இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். அப்படின்னு அழகுமதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாரு சுரேஷ். என்ன சுரேஷ் இப்படிலாம் பேசுறேன்னு கேட்கும்போது, ஆமாம்மா, இனி அழகுமதி கிச்சன்ல இருக்க வேலைய செய்ய மாட்டாங்க. அவங்க எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இனி கிச்சன்ல இருக்க வேலைய நீங்களே பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி இங்க அழகுமதி கிட்ட இந்த வேலைய செய், அந்த வேலைய செய்ன்னு சொல்லாதீங்கம்மா. நான் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, அப்ப இந்த எந்த வேலையவும் அழகுமதி செய்ய மாட்டாளா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, அழகுமதி உங்களுக்கு பிடிச்ச மாரி வேலை செய்யணும்னா, நீங்க அழகுமதிய பாராட்டணும். அழகுமதிய புரிஞ்சுக்கணும். ஆனா, அழகுமதி கிட்ட கேள்வி கேட்குறீங்க. அழகுமதி இந்த வீட்ல உள்ள எல்லா வேலையும் செய்றதுக்காக இந்த வீட்டுக்கு மருமகளா வரல. அழகுமதி என் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு, அழகுமதி நீங்க வாங்க அப்படின்னு அழகுமதி அங்கருந்து கூப்பிட்டு போகும்போது, என்ன அழகுமதி உடனே கிளம்பிட்டாளே! அழகுமதி இனி வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்வா. மலர், நீ மெதுவா உங்க வீட்ல இருந்துட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தா போதும்னு சொல்லிட்டேன். அப்ப மலர் வர வரைக்கும் நான் தான் வீட்ல இருக்க வேலைய செய்யணுமா? அப்படின்னு சுரேஷ் பேச்ச கேட்டு வேற வழி இல்லாம கிச்சன்ல இருக்க வேலைய செய்றாங்க ராஜலக்ஷ்மி. ஆனா சுரேஷ் அழகுமதிக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்ல அப்படின்னு சுரேஷ் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க ராஜலக்ஷ்மி.